Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளுடைய ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா YouTubeல திடீர்னு காணாம போகுது. அத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து நடக்கல. என்னோட சேனல்ல நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருந்தாங்க. ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு நடந்த பிரச்சனை தான். ஆனா அந்த டைம்ல நான் என்ன நினைச்சேன்னா சரி அவங்களுக்கு மட்டும் தான் அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு போல அப்படினு சொல்லிட்டு அத நம்ம வீடியோ போடல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறுபடியும் ஒரு சில நண்பர்கள் இத வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்த ரெவென்யூ வந்து திடீர்னு வந்து பல்கா வந்து காணாம போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சோ அதுதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் நம்ம வந்து போடலாம். இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த் ரெவென்யூ வந்து $202 வந்து வந்திருக்கு. அதை நம்ம சர்க்கிள் பண்ணிருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து 13 அக்டோபர் இது வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 அக்டோபர் ஆகும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பார்க்கும்போது சேம் மந்த்ல தான் அந்த டாலர் அப்படியே கம்மியாகி $70 வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா $130 மேல வந்து குறைஞ்சிருக்கு. ஒரேடியா குறைஞ்சிருக்கு. இது வந்து அப்போ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ வந்து அப்படியே அஃபெக்ட் ஆயிடுச்சு. முதல்ல வந்து ஒரு $208 இருந்தது. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா $52 அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ என்னன்னே தெரியாம அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப இதாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்க வந்து டேட் வைஸ் கரெக்டாக செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. மந்த் வைஸ் கரெக்டாக பாருங்கன்னு சொல்லி அவங்க கரெக்டாக செக் பண்ணி தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்புறம் கொடுத்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா யூடியூப்ல வந்து ஒரு அப்டேட் வந்து ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெவென்யூ வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்ட் கிடையாது. 100% வந்து கரெக்ட் கிடையாது. அதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மந்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இருக்கக்கூடிய ரெவென்யூ எல்லாம் கரெக்ட் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. அந்த ரெவென்யூ தான் நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க ஒரு அப்டேட்ல. ஆனால் இந்த அளவுக்கு இப்படி குறையுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. சரி அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் சொன்னேன். சரி நீங்கள் யூடியூப் டீம்கிட்டே நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கேட்டாங்க. யூடியூப் டீமில் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது அது சேம் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து எஸ்டிமேட்டட் ரெவென்யூவில் நமக்கு காமிக்கக்கூடியதை நம்ம வந்து இதுதான் நமக்கு கரெக்டு, இந்த மந்த் இவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. எப்போவுமே இந்த மந்த் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கடைசியில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு இவ்வளோதானு அது எதையெல்லாம் வச்சு பார்ப்பாங்களாம். அவங்க யூடியூப்பில் சொன்னது தான். அதாவது ஏதாவது இன்வாலிடேட் டிராஃபிக்னால இவங்களுக்கு வந்து இந்த ரெவென்யூ வந்திருக்கா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருந்திருக்கா, ஏதாவது கண்டென்ட் கிளைம் இருந்திருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை நமக்கு அதுக்கெல்லாம் கூட ரெவென்யூ வந்திருந்ததுன்னா அதெல்லாம் கம்மி பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கம்மி பண்ணி அந்த மந்த் கடைசியில் தான் நமக்கு அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளாடி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து போகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கூகுள் ஆட்சன்ஸில் எவ்வளவு அமௌண்ட் வந்து வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு ஸ்டார்டிங்லலாம் ஒருவேளை நிறைய டாலர் வந்து காமிச்சாலும் ஒருவேளை நமக்கு அது கிடைக்காம கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $130 மேலே வந்து குறைஞ்சிருக்கு. இதே சேம் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சில நண்பர்கள் கமெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெவென்யூ வந்து மந்த் ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது, லாஸ்ட்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மந்த்ல கம்மியாக இருக்கு அப்படின்னா இந்த காரணங்களாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் சும்மா அப்படியே விட வேண்டாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்துட்டு யூடியூப் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சைடு ஏதாவது மிஸ்டேக்னா கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டோட்டல் ரெவென்யூ கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து அந்த டிராஃபிக் வந்து இன்வாலிட் இதில் வந்திருக்கு, அல்லது வந்து ஏதாவது டிஸ்பியூட் இருக்கலாம், கிளைம் இருக்கலாம், இந்த காரணங்களால ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. எது எப்படி நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வந்து ஒரு மந்த்ல இந்த மாதிரி ரெவென்யூ அதிகமாக இருந்த உடனே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. கடைசியில எவ்வளோ நமக்கு ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வந்து நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ்ல சென்ட் பண்றாங்களோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.